அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால், அதாவது மெல்ட் வாட்டர் செஸ் டூர்னமெண்ட்ஸிலே, அதாவது செஸ் சாம்பியன்ஷிப்பிலே டூடா மற்றும் அனிஷ் ஆகிய இருவருக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த சதுரங்க ஆட்டத்தினுடைய அனலைஸை உங்களுக்காக முழுக்க தமிழிலே நான் வழங்க இருக்கின்றேன். இந்த கெடிங்கானது டூடாவை வெல்ல முடியுமா என்ற என்னுடைய தலைப்பின் கீழ் இந்த ஆட்டத்தை நான் அனலைஸ் பண்ணியிருக்கிறேன். இதை முழுக்க தமிழில் இருக்கும். இதை கவனமாகவும் முழுமையாகவும் பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது இந்த ஆட்டத்திலே டூடா வைட்டை ஆடுகிறார், அனிஷ் விளக்கை ஆடுகிறார். ஓகே, வாருங்கள் உடனடியாக நாங்கள் ஆட்டத்துக்கு போகலாம். அதற்கு முதல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் பல வீடியோக்களை போடலேன், அதை பிளேலிஸ்டில் கொடுக்குறேன், கார்ட்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் சென்று அதை பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்பொழுது நாங்கள் உடனடியாக நகர்வுகளுக்கு நுழையலாம். முதலாவது நகர் வந்து D4. இது வந்து குயின்ஸ் போன் கேம் என்று இதை அழைப்பார்கள். இதை டூடா ஆடுகிறார். அடுத்த நகர்வாக நைட் F6. இது வந்து இந்தியன் டிஃபென்ஸ். அடுத்த C4 இந்தியன் டிஃபென்ஸ் நார்மல் வேரியேஷன். அடுத்த E6 இந்தியன் டிஃபென்ஸ் நார்மல் வேரியேஷன். அடுத்த நகர்வு வந்து நைட் F3. இது வந்து இந்தியன் டிஃபென்ஸ் ஆன் ஆன்டி நிம்சோ இந்தியன்ஸ் என்று இதை அழைப்பார்கள். அடுத்த நகர்வு D5. இது வந்து இந்தியன் டிஃபென்ஸ் ஆன்டி நிம்சோ இந்தியன்ஸ். அடுத்த நைட் C3. இது வந்து 3 நைட்ஸ் வேரியேஷன், அதாவது குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன். ஓகே, அடுத்த பிஷப் B4. இது வந்து குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் ரெகனிஸ் டிஃபென்ஸ் என்று அழைப்பார்கள். அடுத்த நகர்வு சீக்ரஸ் D5. இதெல்லாம் தியரி தான். இப்போ சிப்பாய் வெட்டுகின்றது. பதிலுக்கு ஈக்ரஸ் D5. பிஷப் G5க்கு நடத்தப்படுது. அடுத்த நகர்வு பிஷப் நைட் D7. ஓகே, அடுத்து வர நகர்வு வந்து ரூக் C1. இது எல்லாம் தியரி. இனி வரும் முகளை கவனமாக பாருங்கள். ஓகே, இப்போது நாங்கள் நகர்வுகளுக்கு நுழையலாம். அதாவது இதுவரை நாங்கள் பார்த்தது தியரி. இனி வரும் மூக்களை கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். இந்த ஆட்டத்திலே டூடா மற்றும் அனிஷ் என்பவர் ஒரு சதுரங்க ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்டத்தில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று பார்க்கலாம். ஓகே, அடுத்த நகர் வந்து H6. இது இங்கே நார்த்தியதன் ஊடாக என்ன நடக்கின்றது என்றால், இங்கே பாருங்கள் H6 சிப்பாய் இங்கே தள்ளப்பட்டிருக்கின்றது. இது தள்ளியதன் ஊடாக இந்த பிஷப்பானது இலக்கு வைக்கப்படுகின்றது. இந்த சிப்பாயினால் இந்த பிஷப்பானது இலக்கு வைக்கப்படுகிறது. எனவே இந்த பிஷப்பினை நாங்கள் இங்கிருந்து இங்கு நகர்த்த வேண்டும். இப்போது நகர்த்துகின்றார் பின்னோக்கி. நகர்த்த மீண்டும் பாருங்கள், அந்த சிப்பாயானது அனுஷ்கிரியினுடைய சிப்பாய் இங்கிருந்து இங்கே தள்ளப்பட போகின்றது. இப்போ தள்ளப்பட இப்போது பிஷப் மீண்டும் இலக்கு வைக்கப்படுகிறது. எனவே இந்த பிஷப்பினை நகர்த்த வேண்டும். பிஷப் நகர்த்தப்படுகிறது. இங்கே பாருங்கள், இந்த பிஷப்பானது இங்கே நகர்த்தப்படுகின்றது, அதாவது பின்னோக்கி நடத்தப்படுகிறது. எஸ், இப்போ நகர்த்தியாச்சு. ஓகே, அடுத்த மூவ் அனிஷ்கிரியினுடைய மூவ். இப்பொழுது நைட் E4. இப்பொழுது இங்கே பாருங்கள், இது ஒரு பியூட்டிஃபுல்லான மூவ். இது நார்த்தியதன் ஊடாக இப்பொழுது என்ன செய்யலாம் என்றால், இந்த நைட்டானது குதிரையை வெட்டலாம். அல்லாவிட்டால் இந்த பிஷப்பானது இந்த குதிரையை வெட்டலாம். அல்லாவிட்டால் இந்த நைட் இந்த பிஷப்பினை வெட்டலாம். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வு குயின் B3. இப்பொழுது 2 காய்கள் இங்கே போக் செய்யப்படுகின்றன குயினினால். அதாவது ஒன்று சிப்பாய், மற்றது பிஷப். இப்பொழுது என்ன செய்யலாம் என்றால், 2ஐயும் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் இப்போது அனிஷ்கிரி ஆட வேண்டும், அதை குதிரையை வெட்ட வேண்டும். குதிரையை வெட்டுவதன் ஊடாக தன்னுடைய பிஷப்பை இழக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த பாய்ச்சினுடைய, அதாவது டூடாவினுடைய நைட்டை கைப்பற்றக்கூடியதாக இருக்கும். இப்போது பிஷப் C3 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இப்பொழுது கட்டாயமாக அந்த பிஷப்பினை வெட்ட வேண்டும். வெட்டுகின்றார் C3. ஓகே, இந்த சூழ்நிலையில் அடுத்த கவனமாக பாருங்கள், நைட் B6. ஓகே, இது ஒரு அற்புதமான ஒரு நகர்வு. அடுத்தது E3 H5. அடுத்தது C4 H4. ஓகே, இப்பொழுது இந்த சிப்பாயினால் இப்பொழுது இந்த மந்திரி இலக்கு வைக்கப்படுகின்றது. எனவே மந்திரியை நகர்த்த வேண்டும். இப்போது மந்திரி போகின்றது. இங்கிருந்து இங்கே போய் இந்த ரூக்கினை அட்டாக் செய்கின்றது. இங்கே பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல் மூவை மேற்கொள்கின்றார் டூடா. இப்பொழுது இங்கே நகர்த்த இப்போ ரூக்கினை கட்ட பண்ண வேண்டும். ரூக்கினை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு நல்ல ஒரு மூவ் இருக்கின்றது. இந்த சிப்பாயினை இங்கே தள்ள வேண்டும். இப்பொழுது இங்கே தள்ளப்பட அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், சீக்ரஸ் D5. இப்பொழுது வெட்ட இப்பொழுது தன்னுடைய பிஷப்பினை இவர் இழக்கின்றார். பாருங்கள், இப்பொழுது என்ன நடக்கின்றது என்றால், அடுத்த நகரில் F+E5. இப்போ இதை வெட்டியாச்சு. வெட்ட பிஷப் B5 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இப்போ ராஜாவுக்கு இங்கே செக் அடிக்கப்படுகின்றது. செக் அடிக்க இப்பொழுது கிங் F8க்கு போகின்றது. இப்பொழுது இங்கே பாருங்கள், இதன் ஊடாக இப்பொழுது நைட் மற்றும் குயின் என்பதை இந்த சிப்பாயினை இலக்கு வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த சிப்பாயினை இங்கே இலக்கு வைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே எல்லாவற்றையும் பாதுகாக்கும் விதமாக என்ன செய்கின்றார் என்றால், அடுத்த நகர்வாக நைக்ரோஸ் E5க்கு இங்கே நடத்தப்படுகின்றது. இங்கே நகர்த்த அடுத்தது கிங் G7க்கு இங்கே நடத்தப்படுகின்றது. மீண்டும் இலக்கு வைக்கப்படுகிறது சிப்பாய். சிப்பாய் தான் கண்ணோக்கமாக இருக்கின்றார் அனிஷ்.
ஓகே, அடுத்த நகரை கவனமாக பாருங்கள். பிஷப் D3. இப்பொழுது இங்கே நகர்த்த என்ன நடக்க போகிறது என்றால் இந்த நைட்டினை நகர்த்த வேண்டும். நைட் போகின்றது D6 இங்கே நகர்த்தப்படுகின்றது. இங்கே நகர்த்த அடுத்தது காசிங் செய்கின்றது. இந்த ஒரு வெற்றானமோ டூடாவினுடைய நகர்வுகள் மிகவும் அமேசிங்காக இருக்கின்றன. இப்பொழுது இந்த சிப்பாய் இந்த லைன் இருக்கின்ற ரூக் இந்த லைனில் நிற்கின்றது. அதில் இந்த ரூக் இந்த லைனில் நிற்கின்றது. அதில் இந்த நைட்டானது இங்கு வரும், 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 இங்கு வரும். இந்த நைட்டானது ஒரு அற்புதமான இடத்திலே நிற்கின்றார். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அனிஷ் என்ன செய்ய போகின்றார் என்று பார்க்கலாம். டூடாவுக்கு எதிராக ஆடிக்கொண்டிருக்கின்றார். ஓகே, அடுத்த நகர்வு வந்து G4. ஓகே, இதன் ஊடாக இப்பொழுது அடுத்த நகர்வு F4. ஆம், இப்பொழுது வந்து F4க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது பாருங்கள். அடுத்தது ரூக் F8. இங்கிருந்து இங்கே ரூக் F8க்கு இங்கே நடத்தப்படுகிறது. அடுத்த நகர்வு E4 சிப்பாய் தள்ளப்படுகிறது. இப்பொழுது இந்த ஆட்டத்திலே இப்போது இந்த லைனை பாருங்கள். இந்த லைனில் மையத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது ஒயிட் டூடாவினுடைய காய்கள். அது இந்த சிப்பாய் இங்கே, இங்கே சிப்பாய், இங்கே சிப்பாய், இங்கே சிப்பாய், இங்கே மந்திரி, இங்கே நைட். 5-6 காய்களும் மையத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றன. இது ஒரு பெட்டரான நிலைமைகளை டூடாவுக்கு ஏற்படும். அதிகூடிய வின் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இந்த டூடாவுக்கு காணப்படுகின்றன. ஜெனினும் கூடுதலான காய்கள் பெருமதியான யாரிடம் அனுஷ்கிரியிடம் தான் காணப்படுகிறது. ஏனென்றால் இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே டூடாவினிடம் 2 ரூக்கள் காணப்படுகின்றன. அதே போல 2 ரூக்கள் அனுஷ்கிரியிடம் காணப்படுகின்றன. அதே போல ஒரு மந்திரி தான் காணப்படுகிறது. இங்கே ஒரு மந்திரி காணப்படுது. இங்கே ஒரு குதிரை தான் காணப்படுகிறது. இங்கே 2 குதிரைகள் காணப்படுகின்றன. அதில் ஒரு குயின், இங்கே ஒரு குயின். இப்பொழுது ஒரு குதிரை மேலதிகமாக காணப்படுகிறது அனுஷ்கிரியிடம். பார்க்கலாம் அனுஷ்கிரி எவ்வாறு இந்த ஆட்டத்திலே ஆளப்போகின்றார், அல்லாவிட்டால் டூடாவா அனுஷ்கிரியா இந்த ஆட்டத்திலே வின் பண்ண போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அடுத்த நகர் வந்து G3. இப்பொழுது இங்கே பாருங்கள், இங்கே G3 சிப்பாய் இங்கே நகர்த்தப்பட இப்பொழுது என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால் இப்பொழுது F5 சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்படுகிறது. இப்பொழுது என்ன செய்கிறார், உடனடியாக குயின் G5க்கு இங்கே நடத்தப்படுகிறது. இது நடத்தியதற்கான காரணம் இருக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த குயினை இங்கே நடத்துவதன் ஊடாக அடுத்தடுத்த கட்டங்களில் இங்கே செக்மேட் செய்யக்கூடியதாக இருக்கும். இங்கே செக்மேட் இந்த சிப்பாய் இங்கே நடத்துவதன் ஊடாக இலகுவான செக்மேட்டை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, அடுத்த நகரை கவனமாக பாருங்கள். ரூக் C7 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு அடி விழுந்திருக்கிறது. இங்கே பாருங்கள், பிளாக் அதாவது அனுஷ்கிரியினுடைய ரூக்கு கிங்குக்கு கிங் செக்கே நடந்திருக்கின்றது. கிங்கே நடத்தணும், கிங் G8க்கு நடத்த அடுத்த பிஷப் B1க்கு நடத்தப்படுகிறது. பின்னோக்கி தள்ளப்படுகிறது. இது தள்ளப்பட்டதற்கான காரணம் இருக்கின்றது. இங்கே பாருங்கள், இந்த இடத்திலே இந்த குயினை இங்கே கொண்டு வந்து வைக்கப்படக்கூடியதாக இருக்கும். இந்த செக்கை இதை வெட்டி செக்கடிக்காமல் பாதுகாப்பதற்காக, இந்த குயினால் இதை இங்கே அட்டாக் செய்யப்படாமல் பாதுகாப்பதற்காக இந்த பிஷப்பானது இங்கிருக்கிற பிஷப் இங்கே தள்ளப்பட்டது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வு குயின் D2. ஓகே, இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இப்பொழுது குயினானது இந்த சிப்பாயை வெட்ட போகின்றது. எனவே இதன் ஊடாக என்ன நடக்கும் என்றால், இந்த சிப்பாயை வெட்டுவதன் ஊடாக இங்கே ராஜாவுக்கு செக் அடிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இதெல்லாவற்றையும் தடுக்கும் விதமாக இப்பொழுது இங்கே பாருங்கள், அடுத்த நாள் குயின் F3க்கு நடத்தப்படுகின்றது. ஒரு பியூட்டிஃபுல் மூவை கொண்டு விட்டார் டூடா. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும். பிஷப் கிராஸ் F5 சிப்பாயை வெட்டுகின்றது. வெட்ட இப்பொழுது பியூட்டிஃபுல் கேப்சர் நடக்கும். ஈக்ரோஸ் F5. அடுத்தது குயின் கிராஸ் D4 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இப்பொழுது செக் அடிக்கப்பட போனால் போகுதென்று தன்னுடைய கிங்கை நான் நகர்த்துகின்றார் இவர் டூடா. அடுத்த நகரை காண பாருங்கள், ரூக் C8. அடுத்ததாக ரூக் G7 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இப்பொழுது இந்த ஆட்டத்திலே இந்த ரூக்கினை இவர் வெட்டுவாராக இருந்தால் ஆட்டத்தில் தோல்வியடைய வேண்டிய நிலைதான் ஏற்படும் அனுஷ்கிரி. அது எவ்வாறு என்பதனை அடுத்து வரும் சில மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது அடுத்த நகர் வந்து கிங் கிராஸ் G7 வெட்ட இப்பொழுது F6 அண்ட் பியூட்டிஃபுல் செக். ஓகே, அடுத்த கிங் H6 நடத்தப்பட இப்போது நைட் G4 அண்ட் பியூட்டிஃபுல் செக். ஓகே, அடுத்த நகர்வு பாருங்கள், கவனமாக பாருங்கள். கிங் G5 இங்கே நகர்த்த இப்போது குயின் F5 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இப்போது ராஜாவுக்கு இங்கே செக் அடிக்கப்பட்டிருக்கின்றது. அது அடித்து முடிய இப்போ என்ன நடக்கிறது பாருங்கள். நைட் கிராஸ் F5. இப்போது குயினை இங்கே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், நைட் கிராஸ் F5 குயினை வெட்டுகின்றார். குயின் போகிவிட்டது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் குயினை இழந்து கூட டூடா ஒரு அபாரமான ஒரு ஆட்டம். பாருங்கள், ரூக் கிராஸ் F5 அண்ட் பியூட்டிஃபுல் செக். அடுத்த நகர்வு கிங் G6. அடுத்தது கிங் E5. இன்னும் ஒரு 5 அல்லது 6 மூக்களில் இந்த ஆட்டத்தில் வின் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக காணப்படுகின்றன டூடாவுக்கு. அது எவ்வாறு என்பதனை இப்போது இந்த நிலையிலே டூடா வின் பண்ணுகின்றார், அனுஷ்கிரி ரிசைன் பண்ணுகின்றார். இப்பொழுது அடுத்த நகரை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர் இவ்வாறு இருக்கலாம்.
இப்பொழுது இந்த கிங்கினால் அதாவது டூடா அனுசரிக்க எதிராக ஆடி ஆட்டத்தினுடைய இந்த அனலைஸை நீங்கள் தமிழிலே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அதே அந்த வகையில் இப்பொழுது இருக்கும் மூக்களை நீங்கள் கவனமாக பாருங்கள். அதாவது இப்பொழுது அனிஷ்கிரியினுடைய கிங்கை ஒரே ஒரு பட்டிக்கு தான் போக முடியும். இங்கிருந்து இங்கே வர முடியாது. இங்கே வர முடிந்தால் செக், இங்கே வந்தால் செக், இங்கே வந்தால் செக், இங்கே வந்தால் செக், இங்கே வந்தால் செக். இந்த பட்டிக்கு மாத்திரம் தான் போக முடியும். இப்பொழுது இங்கிருந்து இங்கே நடத்தப்பட இது ஒரு பிளண்டராகவும் காணப்படுகின்றது. எதுவுமே செய்ய முடியாது. இந்த ரூக்கு இங்கே போக இவர் இப்பொழுது இங்கே போவார், இங்கே போக இங்கே செக், இப்போ இங்கே வர இங்கே செக், இப்போ இங்கே வர இங்கே செக்மேட். தட்ஸ் இட். ஒரு அழகானது ஒரு பியூட்டிஃபுல் செக்மேட்டை இந்த டூடா இந்த ஆட்டத்திலே அனுசரிக்க எதிரான ஆட்டத்திலே பெற்றுவிட்டார். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.